ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். சிவகாசி செங்கமலப்பட்டியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பலி எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இதற்கு முன்பு 2 பேர் உடல் சிதறி உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை 3ஆக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வைத்திலிங்கம் இணைந்திருக்கிறார். வைத்திலிங்கம், ஏற்கனவே 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தியை பார்த்திருந்தோம். தற்பொழுது 3ஆவதாக ஒரு நபர் உயிரிழப்பு அப்படின்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. இந்த 3 பேர் யார் யார் அப்படின்ற விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? வழங்கலாம். சிவகாசி அருகே செங்கமலப்பட்டி என்ற கிராமத்தில் இன்று காலை 8:30 மணி அளவில் காளிமனையில் சட்டவிரோதமாக தகர செட்டு அமைத்து ஏற்பட்ட பட்டாசு வெடி விபத்தில் ஏற்கனவே இன்னாசிமுத்து மற்றும் ராம் பிரகாஷ் என்பவர் இறந்த நிலையில் தற்போது ஆங்காங்கே உடல் செதறி கிடந்த பாகங்களை எடுக்கப்பட்டு அவர் யார் என்பது அடையாளம் காணப்பட்டது. இதில் இறந்து போன இன்னாசிமுத்துவின் தம்பி ஐயப்பராஜா என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இவர் ராமச்சந்திரன் என்பம் காயமடைந்தவர் விருதுநகர் மேல் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த இறந்து போன 3 பேர் உடல்களையும் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரியில் வைத்து போஸ்ட்மார்ட்டம் செய்து அவர்களிடம் ஒப்படைக்க வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவம் குறித்து சிவகாசி கிழக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து இடத்தோட உரிமையாளரை தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வைத்தியலிங்கம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.